ஆனால் நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவார். சரிங்க, அப்போ இருந்தது சார். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். போகிற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னார். போன ஆட்சியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேலே குண்டாஸ் போட்ட அரசு போனது அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். முதலமைச்சரோட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்களாம் வந்து பேப்பரை படிக்கலையா. ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி பேசி கொள்கையை பேசி பேசி அங்கே ஆட்சியை பாருங்கள், ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள், அத்தகைய உணர்வுள்ளவர்கள் இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களாம் தான். சரி, அதிமுக இப்போ இங்கே நாங்களும் புற சொல்லி இன்னும் சொல்ல போனால் காலையில் இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முக ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினா தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த இங்கே முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய இங்கே முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலையும் சரி, முதலமைச்சர் வந்து மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சி தொண்டரும் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் வந்து 96 நாங்களாம் மந்திரியாகும் போது எங்களுக்கு அதே போல் தான் இளைஞர்களும் வந்து எங்களை வந்து கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது, பாருங்கள். மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் 3 மாதம் தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்றாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள். நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்கள் செங்கோட்டையனும் தெரியுது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவார். ஆயிரக்கணக்கான சரிங்க, அப்போ இருந்தது. இப்போ செங்கோட்டையனுக்கு எவ்வளோக்கு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவர் சென்னை விவசாயி. அவங்க போன சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வந்து போகிற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னார். போன ஆட்சியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேலே குண்டாஸ் போட்ட அரசு போனது அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும்.
விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளோ பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம்னு தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.